ஹலோ கைஸ். ஸோ ரீசெண்டாக என்னாச்சுன்னா ஃபோன் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சது, பேட்ரி ரொம்ப மோசமாக இருந்தது. அப்புறம் செட்டிங்ஸ் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சர்வீஸ் கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு. ஸோ நம்ம பேட்ரியில் வந்து 80% கீழே இருந்தாலே நம்ம பேட்ரி வந்து சர்வீஸ் கண்டிஷனுக்கு போயிடும். நான் வந்து ஆப்பிளுக்கு வந்து கால் பண்ணி இதுமாரி எனக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு வந்து அவங்க ஒரு டோக்கன் மாரி ரெடி பண்ணி நீங்கள் நேராக போய் டிவைஸ் வந்து ஆப்பிளில் கொடுங்க, அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி, அதையும் ஒரு விலாகாக போடக்கூடாது, ஃப்யூச்சரில் நம்ம நண்பர்களுக்கு கூட யூஸ் ஆகும் அப்படின்னால தான் ஒரு விலாகாகவே ரெடி பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இப்போது போயிட்டுருக்கோம் ஆப்பிள் ஸ்டோருக்கு, நம்ம பேட்ரி பர்சன்டேஜ் நான் சொன்ன மாதிரி பேட்ரி ஹெல்த் மாற்றுறதுக்கு. ஸோ நம்ம கூட இவன் இருக்கார், இவன் டெம்பிள்ன்ற பிஸியாக இருக்கார். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் தருண். ஹாய். சொன்ன மாரி இந்த வீடியோ வந்து ஒரு விலாக் மாரி ட்ரை பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் விலாக் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோபலன் மால் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் ஆப்பிள் டெக்னாலஜிஸ் ஆப்பிள் கம்பெனி. ஸோ ஈவன் நீங்கள் ரொம்ப கேம் விளாட்றீங்க, உங்கள் முகத்தை கொஞ்சம் காமிங்களா? கேப் போட்டு பாட்டு போடுறான். நீ கேம் விளாட்றா பேசாம. ஸோ நம்ம யூட்டன் எடுத்தாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு யூட்டன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக மாலுக்கு போயிட்டுருக்கோம். மெயிலில் ஆப்பிள் சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதுமாரி வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க டிவைஸ் ஐக்ளோடில், ஏன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோனோட டெம்பர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் மாலு, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே அச்சா, வால்யூம் கம்ப் பண்ணு. டவுன்யா. நம்ம கோபலன் மாலோட பார்க்கிங் வந்தாச்சு. நீ வைரா கேமா வேலை. ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு நேராக அடுத்த கிளிப் வந்து மாலை காட்டுறேன். மாலுக்கு நீங்கள் போனோடனே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த புல் ஒன்று வச்சுருப்பாங்க. கோபலன் சிக்னேச்சர் மாலுக்கே அதான் ஹைலைட்டு, கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் மாங்காய் பத்து ஆய வச்சு வைப்பாங்களே, அதுமாரி வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே அனைத்து வகையான ஸ்பைசஸும் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். स्वीट ये आम पापड़ ये सॉल्टेड सॉल्ट 100 ग्राम 100 रुपीज़ का दे दो राउंड फिगर. हाँ. और इमली कितना है? सेम दे दो. वो भी दे दो. அதுக்கு மாலில் தான் வாங்கணுன்ட்டு அடுத்த வேலை வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து மால் இது கிளம்பிட்டோம் ஆப்பிள் ஸ்டோருக்கு. ஸோ சின்ன பசங்களுக்குலாம் விளையாட க்யூட்டாக அதுமாதிரி லண்டன் பஸ் இருக்கும். ஸோ நம்ம லண்டன் பஸ்ஸை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இமேஜின் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஃபோனை வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறோம். உள்ளே போகலாம், என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே அட்ரஸ் பண்ணாங்க. அட்ரஸ் பண்ணோன்னே கேட்டாங்க. நான் ஒர்லாண்டோன்னு ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் தான் போய் கேட்டேன். அவர் அந்த டைமில் அவைலபிள் இல்லை. ஸோ நேரம் என்ன பண்ணாங்கன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நான் ஃபோனை காட்டுறேன். பேட்ரி ஹெல்த் வந்து 79 இருக்குது. என் கையில் இருக்கிறது iPhone 11 Pro. இந்த டிவைஸ் தான் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் பேக்கப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கப் தான் நமக்கு முக்கியம் டிவைஸோடது. மற்றபடி நீங்கள் இப்போ ஆப்பிள் கேர், அதாவது உங்கள் வாரண்ட்டி வந்து இன்னும் எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சார்ஜஸே இல்லாமல் பேட்ரி ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள் வாரண்ட்டி முடிகிற மாதிரி இருந்ததுன்னா முடியறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது வெறும் 4000 ருபீஸும் நமக்கு தான் ஆகும். ஆனால் பேட்ரி ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் ஆகும். ஐகர் டீம்லேருந்து இவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து சர்வீஸ் பற்றி கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் டிவைஸ் கேட்டாங்க, டிவைஸ் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்களும் செக் பண்ணாங்க, மாரி பேட்ரி வந்து சர்வீஸ் கண்டிஷன் போயிடுச்சுன்ட்டு. அப்புறம் ஆப்பிள் வந்து வாரண்ட்டி இருக்கிறனால என்ன பண்ணாங்க, சரி ஓகே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு டயக்னைசேஷன் மாரி ஏதோ பண்ணணும், அதாவது டிவைஸ் வந்து டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் டிவைஸ் வரும், ஆல்டர்னேட்டாக ஃபோன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு டிவைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிவைஸ் மூலயமா நம்ம ஃபோனை வந்து டயக்னைஸ் பண்ணாங்க. அது ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட் வரைக்கும் ஆச்சு. நம்ம ஃபோன் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே சொல்லிருமாமா. ரன் ஆகி முடிஞ்சோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
Okay, so you submit the device, sir. We send to repair center. ஓகே. It's gonna take 5 to 6 working days. ஸோ இது டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ டுமாரோ Saturday, Sunday, not நெக்ஸ்ட் included. ஃப்ரைடே. Yes, next Friday you can expect. இதெல்லாம் ஐ நீட் அன் ஆல்டர்னேட் டிவைஸ் வந்து டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேட்டரியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆப்பிள் சைட்லேருந்து. கன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்தது வந்து நாங்கள் 5 to 6 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுமாரி கோட் ஸ்கேன் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அது டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்த உடனே நம்ம டிவைஸ் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டோம். மறக்காமல் ரீசெட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களே மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க, அவங்களே மறந்தாலும் நீங்களும் மறக்காதீங்க. ஸோ இதுதான் அந்த வியூவு. கோபலன் மால் எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. ஸோ இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து டிவைஸ் கையில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு vlog போடுறேன், எப்படி போய் வாங்கணும் என்ன ஏதுன்ட்டு. கண்டிப்பாக கோபலன் மால் வந்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் செக் பண்ணி பாருங்கள். பிரம்மாண்டமான இடம் அது. ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த மாலு. இது மால்னே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தெம். பார்க்குற லுக்லேயே தெரியும் அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. நான் கரெக்டாக ஒரு 6-5 நாளில் வந்து, அதாவது அவங்க சொன்ன மாரி ஒரு 6th டே வந்து நான் வீடியோ போடுறேன். என்ன ஆச்சு, ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுதா, இல்லை ஃப்யூச்சரில் வேறு ஏதோ பேமெண்ட் ஏதோ கேட்டாங்களா, என்ன எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது நம்ம சேனல்லே ஃபர்ஸ்ட் vlog. இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக நிறைய பண்ணலாம்.